வர்ம அடிமுறை பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கும் வர்மக்கலை நிபுணர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு பிடி லாக், அதை என்னுடைய மாணவர்கள் இங்கே போட்டு காட்டுவார்கள். அந்த பிடியினுடைய பேர் ஷோல்டர் ப்ரெஸ் லாக், அதாவது தோள்பட்டை அழுத்தி பிடி என்று பெயர். இது ஒரு பயங்கரமான பிடி. எல்லா பிடியுமே பயங்கரமான ஆபத்தான பிடிகள் தான். அதில் ஒரு சில பிடிகள் மிகவும் கொடியவை, அதுக்கு தப்பிக்க முடியாது. உடலில் ரொம்ப விபரீதமான மாற்றங்கள் ஏற்படும். எலும்பு ஒடிவு ஏற்படலாம், சதை புரட்சி ஏற்படலாம், உள்ள நரம்புகள் பாதிக்கப்படலாம், இரத்த குழாய்கள் அறுந்து போகும், இன்னும் பல உபாதைகள் ஏற்பட்டு அந்த கை அல்லது கால் தூக்க முடியாமல் போயிடும். அதுதான் வர்மக்கலையுடைய முக்கியமான ஒரு தத்துவமே. அதுதான் வர்மக்கலை சார்பாக ஒரு பிடியையோ அல்லது ஒரு அடியையோ தடுத்து நீங்கள் செய்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அது மாதங்களில் தொடரும். அதுக்கு சரியான பரிகாரம், அதாவது வர்ம பரிகாரம்னு சொல்லுவாங்க, அதை செய்தால்தான் அந்த நோய் குணமாகுமே தவிர நீ எந்த மருத்துவ முறையை பின்பற்றினால் கூட அந்த நோய் குணமாகவே ஆகாது. அந்த வகையில் இந்த ஷோல்டர் ப்ரெஸ் லாக், புஜம் இறக்கி லாக் அல்லது அழுத்தி லாக்னு சொல்லக்கூடிய இந்த பிடியானது மிக ஒரு ஆபத்தான பிடி. இந்த அற்புதமான பிடியினை என்னுடைய 2 மாணவர்கள் இப்பொழுது இங்கே செய்து காட்டுவார்கள். நீங்கள் பார்த்து அதை ரசிக்கலாம். ஓகே, இதே வச்சு அப்படியே தொடர்ச்சி வரணும். அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சரி, அதிகமாக வலி கொடுக்க வேண்டாம். பார்த்தீங்களா, அவனுடைய ஷோல்டருக்கு புஜத்துக்கு மேலே இவனுடைய இடது கையுடைய எல்போ அங்கே அழுத்துக்கிறது. இந்த கை இங்கே சரியாக மாட்டி விட்டது. இந்த கையை அசைக்கவே முடியாது. பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஷோல்டர் அவனுக்கு இந்த புஜத்தை இந்த ஷோல்டர் பாயிண்டை அழுத்தும் போது அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், அந்த ஷோல்டர் அந்த இந்த ஜாயிண்ட் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இங்கே பல எலும்புகள் ஒன்றாக சேருது. தோள்பட்டை எலும்பு, மேற்கை எலும்பு, அது மட்டும் இல்லை காரை எலும்பு என்று பல எலும்புகள் இங்கே ஒன்றா சேர்கிறது தான் அந்த ஜாயிண்ட். அதில் பல தசை நார்கள், லிகமெண்ட்ஸ் அங்கே இருக்குது. இப்போ அந்த கையெடுத்து ரொம்ப அழுத்தும் போது அந்த லிகமெண்ட்ஸ் 100க்கு 100 கண்டிப்பாக அறந்தே போகும். இதோட லிகமெண்ட் அறந்துட்டுன்னா இந்த கையை உங்களுக்கு தூக்கவே முடியாது. கை அவ்வளோதான். அது நீ சரியான ஒரு தடவுதல், அந்த பரிகாரங்கள் செய்து மூலிகை மருந்துகள்லாம் கொடுத்து நல்ல கட்டு போட்டுலேன்னா இந்த கை இறங்கிடும். அது எதிர்காலத்தில் ரொம்ப பாதிப்பை ஏற்படும். எனவே உடனே இதுக்கு நிவாரணம் ரெமடி நீங்கள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிடி தான் இந்த பிடி. இந்த பிடியை போட்ட பிறகு எதிரி அப்படியே சரணடைத்து விடுவான். அந்த எதிரி எவ்வளவுதான் வலுவாக இருந்தாலும் சரிதான், இவ்வளவுதான் ஸ்ட்ராங், ரொம்ப சாமர்த்தியக்காரனாக இருந்தாலும் இந்த பிடிக்கு அவன் அடக்கம், அப்படியே மாட்டிவிடுவான். ஒன்றுமே பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட பிடி தான் இந்த ஷோல்டர் ப்ரெஸ் லாக்னு பேர். அது பயங்கரமான ஒரு பிடி. இந்த பிடியினை எங்களுடைய மாணவர்கள் நன்றாக செய்வார்கள். அவர்கள் செய்து அதை தற்காப்புக்காக பயன்படுத்துவார்களே தவிர அடுத்தவர்களை அடிப்பதற்காக பயன்படுத்தவே மாட்டார்கள். 2வது, இந்த பிடியினை போடுவது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு 2-3 செகண்டுக்குள்ளே போட்டு முடிச்சுக்கலாம். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த பிடி 2 நிமிடத்துக்கு 2 செகண்டில் போட்டு முடித்த பிறகு அந்த கையினுடைய வலி, அந்த ஷோல்டர் பாயிண்டினுடைய வலி அது அவனுக்கு தான். எனவே இந்த பிடியினை இந்த போட்டுக்கிறாங்க ஷோல்டர் ப்ரெஸ் லாக் அல்லது புஜம் அழுத்தி லாக்னு பேர். அதை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இது போன்ற பல லாக்குகளை, பிடிமுறைகளை வரக்கூடிய காலங்களில் என்னுடைய மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். நன்றி, வணக்கம்.